welcome to your channel. It's okay baby. இன்னைக்கு நம்ம Adada Cookingல ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போறோம். அது என்னன்னா வாங்க குக்கிங்க்கு போலாம். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ குஞ்சு பத்திரி செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. மீடியம் சைஸ் ஆனியன் 2 இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அது சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கங்க. மீடியமாக வதங்கினா போதும் ஆனியன். ஏன்னா குக்கரில் தானே வேக விட போகிறோம், அதனால். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிட்டோம். இந்த பச்சை ஸ்மெல் போகணுன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு. பெப்பர் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 300 கிராம் பீஃப் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மல்லித்தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடணும். ஒரு 5 விசில் விட்டு வேக வைக்கணும். இந்த குஞ்சு பத்திரி வந்து பீஃபில் தான் செய்யணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ட்ரை பண்ணலாம், பீஃபில் தான் ரொம்ப டேஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பீஃபு. இப்போ தேவையான அளவு வேக வைக்கிறதுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பீஃப் மூழ்கிற அளவுக்கு வைங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனாலும் அப்புறம் நம்ம அதை வேறு நம்ம நல்லா சுண்ட வைக்கணும். தேவையான அளவு ஊற்றிக்கங்க. பீஃபில் வேறு தண்ணி விடும், அதனால் பீஃப் மூழ்கிற அளவுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம லிட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 5 விசில் விட்டு, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது நான் வச்சுருக்க பீஃபு. நீங்கள் எப்படி இப்போ பீஃப் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சுன்னா ஒரு 6-7 விசில் கூட விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 5 விசில் வந்த பிறகு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பீஃப் பதம் எப்படி இருக்கணும்னு. இந்த கிளாஸால் 2.5 கிளாஸ் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன், வறுத்தது 2 எடுத்திருக்கேன். எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸாலேயே தண்ணி அளவு வச்சுக்கணும். இது 2.5 கிளாஸ் இடியப்ப மாவு. இது தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். இதில் இடியப்ப மாவு தான் இருக்கக்கூடாது. இப்போ இதே கிளாஸால் நல்லா கொதிக்கிற தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன், அதில் எடுத்துக்கிறேன். 2.5 கிளாஸ் எடுத்திருக்கேன் வாட்ரு. ஒரு 1/2 கிளாஸ் நான் மாவு குழச்சி நான் ஊற்றிக்கிறேன். இடியப்ப மாவு நல்லா கொஞ்சம் திக்காக நல்லா மாவு பிசைவோம். கொஞ்சம் லூஸாக இருக்கணும், இதுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிடுறேன். கட்டிப்படாமல் நல்லா பிசைஞ்சுக்கங்க. நல்லா இந்த பதம் இப்போ நல்லா குழச்சிக்கணும். சூடு ஆறணுன்னா கையால் கூட ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொலகொலப்பாக ஆகக்கூடாது. தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க, கொதிக்கிற தண்ணியாக. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் கையில். கட்டிப்படாமல் பிசைஞ்சுக்கணும். இதான் மாவு பதம். மாவு குழச்சாச்சு. எந்த அளவு அதுக்கு குஞ்சு பத்திரி உருண்டை செய்யணும்னு சொல்கிறேன்.
இட்லி சட்டியில் இந்த குஞ்சு பத்திரியை இந்த பிளேட்டில் கொஞ்சம் ஆயிலில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னாலும் பரவாயில்ல, இட்லி தட்டு இருந்தால் அதிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வச்சு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. கலராக இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் போட்டுக்கோங்க. பசங்களாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்ல பசங்களுக்கு. எப்படி வேணுமோ ட்ரை பண்ணலாம். இந்த ஷேப்பும் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் அது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீஃப் வெந்துருச்சு. நல்லா இந்த மசாலாலாம் நம்ம சுண்டுனோன்னே இந்த குஞ்சு பத்திரி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது. குஞ்சு பத்திரி போடும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு இந்த குஞ்சு பத்திரி. இதை நம்ம பீஃபில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த கிரேவினா நல்லா சுண்டுனோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது இந்த பதம் குஞ்சு பத்திரிந்து ஃபைனலாக காமிக்கிறேன். இப்போது நம்ம குஞ்சு பத்திரி ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஃப் கிரேவிலாம் நல்லா சுண்ட சுண்டிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியானது இது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன ஓகேவா? ஜஸ்ட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். வாவ், வாட் எ டேஸ்ட்! சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங்கு தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?